ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை சிங்கள மொழியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லேட்டஸ்ட்டான சூப்பரான மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்குருவோம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ இது மாதிரியான லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமே பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும் இது மாதிரியான புது வீடியோஸ் பண்ணுறதுக்கு. நிறைய விஷயம் பார்க்க இருக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது டெக் ஐகான் யூடியூப் சேனல். நான் செந்தில். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது தான் Galaxy S21 Ultra 5G ஃபோன். Don't you come back no more. Hit the road, Jack. Don't you come back no more, no more, no more, no more. Hit the road, Jack. Don't you come back no more. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 5G சப்போர்ட் இருக்குது. இதில் டிஸ்பிளேயை பற்றி பார்த்தோம்னா QHD+ 6.8 இன்ச் டிஸ்பிளே தான் வருது. கூடவே சூப்பர் ஸ்மூத் 120 ஹெர்ட்ஸ் டைனமிக் அமோலைட் 2x கர்வ் டிஸ்பிளே தான் இதுக்கு வருது. இந்த ஃபோனோட உயரம் பார்த்தீங்கன்னா 165.1 மில்லிமீட்டர். இதனோட அகலம் பார்த்தீங்கன்னா 75.6 மில்லிமீட்டர். இதனோட கனம் பார்த்தீங்கன்னா 8.9 மில்லிமீட்டர். இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 229 கிராம்ஸ் இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வந்து 1500 நிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உள்ள டிஸ்பிளேக்கள்லேயே இதுதான் பெஸ்டான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இதில் கலர் வால்யூம் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான வெயில் நேரத்தில் கூட இந்த ஃபோனை ஒருவித பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிற கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் 100க்கு 50% கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கூடுதலாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா கோர்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. சாம்சங் கம்பெனி சொல்கிறபடிக்கு இது தான் அவங்களோட ஸ்ட்ராங்கான கிளாஸ்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான இருக்கிற சான்ஸும் ரொம்பவே குறைவுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஃபோனை அதிக நேரமாக யூஸ் பண்ணும்போது ப்ளூ லைட் எஃபெக்டால் எங்களோட கண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால இவங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனாக ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு ஒன்று யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது டிஸ்பிளேக்கு. இதனோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1440க்கு 3200 பிக்சல்ஸ் இருக்குது. இதனோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 515 ppi. ppiனா பிக்சல் per இன்ச். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 89.8 இருக்குது. இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கர்வ்ட் ஆகி இருக்குது. இதனோட இயர்பீஸை பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாதபடிக்கு தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதனோட செல்ஃபி கேமராவை பற்றி பார்த்தோம்னா பஞ்ச் ஹோல் கேமரா தான் கொடுத்துருக்குறாங்க. f/2002 40 மெகா பிக்சல் ஒயிட் கேமரா ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டவுல் வீடியோ கால் சப்போர்ட்டும் HDR சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது மூலமாக 4K வீடியோ 60 FPSல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறலாம். இந்த ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அதோட 100க்கு 50% ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பழைய மாடல்ஸை விட. இந்த ஃபோனோட ஃப்ரேமை பற்றி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹை கிரேட் அலோயில தான் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே நல்ல அழகாக இருக்குது. அதோட ஒரு பொலிஷ் லுக்கில் கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்திலேயே ஒரு கோடு மாதிரி தெரிகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபோனோட ஆண்டனா பேண்ட்ஸ். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2வது மெயின் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதால இதுக்கு ஸ்டீரியோ சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா USB Type-C சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நேனோ சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நேனோ சிம் கார்டும் ஒரு இ சிம்மும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இதில் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கிற முடியாது. இந்த ஃபோனில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா பேண்ட்ஸை தவிர வேற எதுவும் பார்த்துக்கிறதுக்கு கிடையாது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனோடைய வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைடும் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலருக்கு வந்து பென்தம் சில்வர்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மல்டி கலர் லுக்ல தான் இருக்குது. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெட் ஃபினிஷிங்ல தான் இருக்குது. இது மெட் ஃபினிஷிங்ல இருக்கிறனால இதனோட பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நிக்கிறதுக்கான சான்ஸும் ரொம்பவே குறைவுன்னு தான் சொல்லணும். இதுல மெயின் கலர் 2 வருது. இது பார்த்தீங்கன்னா பென்தம் பிளாக், அதாவது டார்க் பிளாக் கலர். இதுவும் வந்து மெட் பிளாக் கலர்ல தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்பவே அழகா இருக்குது. அதாவது இதுவரைக்கும் வந்த கருப்பு கலர் ஃபோனுகள்லேயே இது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். டீப் பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பார்த்த பென்தம் சில்வர் கலர். கூடவே எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸ் 3 வருது. பென்தம் டைட்டேனியம், பென்தம் நேவி, பென்தம் ப்ரௌன். இந்த 3 கலர் வருது. இந்த 3 கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். அதாவது ஆன்லைன் மூலமாக. இது வந்து ஷோரூம்ஸில் பார்த்துக்கிற கூடியதாக இருக்காது. இந்த ஆர்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நான் ரிஃபண்டபிள் முறையில் தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணி 4 கிழமையில் எடுத்துக்கிற கூடியதாக இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பென்தம் சில்வர் தான். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கேமரா கொடுத்துருக்கிற செட்டப்பை பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமாக அலோயில தான் கொடுத்துருக்குறாங்க. அதனோட ஃப்ரேமை இது மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் இந்த கேமரா செட்டப்பை பற்றி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் மேலேயே பார்த்தீங்கன்னா f2.2 டபுள் பிக்சல் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது மூலமாக நீங்கள் சூப்பர் ஸ்டெடி வீடியோ பண்ணிக்கிறலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா f1.8 108 மெகா பிக்சல் செகண்ட் ஜெனரேஷன் வைட் கேமரா கொடுத்துருக்குறாங்க. கூடவே லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா f4.9 10 மெகா பிக்சல் பெரஸ்கோபிக் டெலிஃபோட்டோ டபுள் பிக்சல் கேமரா கொடுத்துருக்குறாங்க. இது மூலமாக நீங்கள் 10x வரைக்கும் போய் ஜூம் பண்ணி ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிற கூடியதாக இருக்கும். வலது பக்கம் மேலேயே பார்த்தீங்கன்னா லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சென்சர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்இடி ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேமரா செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டுக்கு கீழே f2.4 10 மெகா பிக்சல் டபுள் பிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா தான் கொடுத்துருக்குறாங்க. இது மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிறலாம், இல்லைனா வீடியோ பண்ணிக்கிறலாம். இந்த கேமரா செட்டப் மூலமாக நீங்கள் 4K வீடியோஸ் வந்து 60 fps ரெக்கார்ட் பண்ணிக்கிற கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 8K வீடியோ பார்த்தீங்கன்னா 24 fps ரெக்கார்ட் பண்ணிக்கிற கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டப் பண்ணியும் ஜூம் ரேஞ்சுக்கு போய்க்கிறலாம், இல்லைன்னா மேனுவல் மோட்லேயும் நீங்கள் ஜூம் பண்ணி போய்க்கிறலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரே டைமில் வீடியோ எடுக்கும் போது 4 கேமராஸை யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துக்கிறலாம். இது மாதிரி vlogger வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஸ்டேபிளைசர் கொடுத்துருக்கிறனால ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிற கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே HDR+ஓட ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் கேமராவை செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது, நல்லா கிளியர். கிட்டத்தட்ட ஒரு மெயின் கேமராவோட குவாலிட்டி இருக்குது இதுக்கு, அதாவது இந்த செல்ஃபி கேமராவுக்கு எந்த குறையும் சொல்கிற அளவில் இல்லை. இப்போ நாங்கள் இதனோட மெயின் கேமராவை ஜூம் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கே பார்த்துக்கிற கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட ஜூமிங் குவாலிட்டியை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன கட்டத்து மூலமாக காட்டும். அதாவது அது மூலமாக நாங்கள் சரியாக எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணணுமோ அந்த இடத்த அதில் பார்த்துக்கிற கூடியதாக இருக்கும். அதனால நம்மளுக்கு அது மூலமாக பார்த்து ஈஸியாக ஜூம் பண்ணிக்கிற கூடியதாக இருக்கும். கேமரா செட்டப்பை பற்றினா குறை சொல்கிறதுக்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செம்மையான கேமரா செட்டப், நல்ல குவாலிட்டி. இது மூலமாக எடுக்கிற வீடியோஸும் சரி ஃபோட்டோஸும் சரி நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நானே செக் பண்ணி பார்க்குறனால எந்த வித பயமும் இல்லாமல் கேரண்ட் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இதனோட ஜூமிங் லென்ஸ் கிட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 10x ஆப்டிக்கல் ஜூம் லென்ஸ் கிட். இது பார்த்தீங்கன்னா ஹுவாவே பிராண்ட் யூஸ் பண்ணுன மாதிரியே இவங்களும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபோனுக்கு குறுக்கால வர மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூம் லாக் ஃபீச்சரும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேமரால ஃபோட்டோஸ் எடுக்கும்போது லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் மூலமா அந்த ஃபோட்டோவுக்கு தேவையான கேமராவை ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே சேஞ்ச் ஆகிக்கிறோம். அதனால நல்ல கிளியரான ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறலாம் இது மூலமா. இதில் லோ லைட் ஃபோட்டோஸும் சரி, நைட் டைம் ஃபோட்டோஸும் சரி, நம்மளுக்கு ரொம்ப நல்ல லெவலில் எடுத்துக்கிற கூடியதாக இருக்கும். அதோட இதுக்கு பார்த்தீங்கன்னா நோனா பீயிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிக்சல்ஸ் 9 சேர்ந்து தான் ஒரு பிக்சல்ஸ் உருவாகும். அதனால இதனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இதில் கேமராவை பற்றி பேசலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப விஷயங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் அதை பற்றி பார்க்க போனோம்னா மற்ற விஷயங்கள் பார்க்கறதுக்கான டைம் இல்லாமல் போயிடும். அதனால நான் உங்களுக்கு மெயினான விஷயங்களை பற்றி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ஃபோனோட மிச்ச டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ரொம்பவே கேமராக்குள்ளே போக வேணாம். இந்த ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனை நீங்கள் தண்ணிக்கு கீழே 1.5 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம், 30 நிமிஷம் வரைக்கும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11ல தான் வருது. கூடவே One UI வெர்ஷன் 3.1 வருது. இதனோட சிப்செட்டை பற்றி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நேஷனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 2100 5 நானோமீட்டர் சிப்செட் தான் வருது. USA, சைனா, கொரியா பார்த்தீங்கன்னா குவால்காமோட SM8350 ஸ்னாப்டிராகன் 888 5 நானோமீட்டர் சிப்செட் தான் வருது. இதில் CPU பார்த்தீங்கன்னா ஒக்டோகோர் சிப்செட் தான் வருது. இதில் GPUவை பற்றி பார்த்தோம்னா இன்டர்நேஷனலி மாலி G78 M14 தான் வருது. USA, சைனா, கொரியா பார்த்தீங்கன்னா அட்ரினோ 660 தான் வருது. இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா GPS சப்போர்ட்டோட NFC சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூடவே 5.1 ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லை, சாம்சங் டெஸ்க் சப்போர்ட்டும் இருக்குது, சாம்சங் வயர்லெஸ் டெஸ்க் சப்போர்ட்டும் இருக்குது. அதோட இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா S Pen சப்போர்ட்டும் S Pen Pro சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா S Pen வராது. கூடவே ஹைப்பர் ஃபாஸ்ட் Wi-Fi 6E சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். அதாவது லாங் டைம் யூசர்ஸுக்கும் ஹெவி யூசர்ஸுக்கும் இது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். கூடவே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே 4.5 வாட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதனோட மெமரி கெப்பாசிட்டியை பற்றி பார்த்தோம்னா 128 ஜிபியும் 256 ஜிபியும் 12 ஜிபி ரம்மோட வருது. இதில் 512 ஜிபி வேரியன்ட் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 16 ஜிபி ரம்மோட வருது. இந்த ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் மாதிரியே இயர்ஃபோனும் சார்ஜ் அடாப்டரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பாக்ஸ் கூடவே வராது. இது கொஞ்சம் வாங்குறவருக்கு நஷ்டமான விஷயம்தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதுக்கு ஒரு இயர்ஃபோன்ஸ் கிடைக்கும். அதாவது அவங்களோட ஒரு ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது கட்டாயமாக கொடுத்தே ஆகணும். அதாவது எந்த மொபைலாக இருந்தாலும் இயர்ஃபோன்ஸ் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஒரு ரூல் இருக்குது. அதனால ஃப்ரான்ஸில் உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் இருக்குது. சார்ஜர் அடாப்டர் இல்லாட்டியும் இயர்ஃபோன்ஸ் கிடைக்கும். இதனோட ப்ரைஸை பற்றி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், 128 ஜிபி 1259 யூரோக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 256 ஜிபி பார்த்தீங்கன்னா 1309 யூரோ வருது. 512 ஜிபி பார்த்தீங்கன்னா 1439 யூரோ வருது. நான் இதனோட டொலர்ஸ் ப்ரைஸ் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையானவங்க அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கிறலாம். அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி மொபைல் ஃபோன் வாங்கிக்கிறவங்களுக்கு கூட அது மூலமாக வாங்கிக்கிற கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட பாக்ஸை பற்றி பார்த்தோம்னா ஃபோன் கூடவே USB Type-C சார்ஜர் கேபிள் ஒன்று வருது. கூடவே சிம் ரிமூவல் டூலோட யூசர் மேனுவல் புக்கும் வருது. இது மட்டும் தான் இந்த பாக்ஸுக்கு எங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜர் அடாப்டரோ இயர்ஃபோன்ஸோ கிடைக்காது. ஆனால் ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இயர்ஃபோன்ஸ் கிடைக்கும் இந்த ஃபோன் வாங்கினா. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது தான் Galaxy S21 Ultra 5G ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ்.
அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ லேட்டஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே உங்களுக்கு பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். இந்த முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் காட்டும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிளேலிஸ்ட்டுக்கு போயும் பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சூப்பரான டே அமையட்டும். பை ஃப்ரெண்ட்ஸ்.